கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 39 அதிகாரம் 3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்பொழுது இங்கே தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவர் இருதயம் அனல் கொண்டதாம், அவர் தியானிக்கும் பொழுது அவருக்குள்ளே அக்கினி மூழ்கிறதாம். இன்றைக்கு நம்ம வேதத்தை எப்படி தியானிக்கிறோம்? நம்ம வேதத்தை நிறைய படிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் தான் காலையில படிக்கிறோம், மத்தியானத்துல வாசிக்கிறோம், இரவுல படுக்கிறதற்கு முன்பதாக வாசித்து ஜெபித்து தான் படுக்கிறோம்னு சொல்றோம். மேலும் பல அதிகாரங்களை நான் வாசிக்கிறேன். இத்தனை நாள்ல இந்த புஸ்தகத்தை முடிச்சுட்டேன், புதிய ஏற்பாடை முடிச்சுட்டேன், பழைய ஏற்பாடை முடிச்சுட்டேன், இப்படியெல்லாம் சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா நம்ம வேதத்தை எவ்வளவு நேரம் தியானிக்கிறோம், அதுல தான் நம்ம அற்புதங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தை தியானிக்கும் போது நமக்குள்ளே அனல் எழும்ப வேண்டுமாம். அந்த அனல் எழுப்பினாதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் அந்த வார்த்தைக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த அனல் மூழ்கிற அப்படி ஒரு தியானம் தான் நமக்கு அற்புதங்களை கொண்டு வருமாம். மேலும் லூக்கா 24:32 பார்க்கிறோம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆம், இது எம்மாவூர் சீஷர்கள் ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற ஒரு காரியம். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் புலம்பிக் கொண்டு அங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க இயேசு அவர்கள் அறியாதபடி அவர்களோடு சேர்ந்து நடந்து வரும்போது தேவன் அங்க நிறைய காரியங்களை வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்ட காரியங்களை அங்க விளக்கி சொல்லுகிறத பார்க்கிறோம். 25 அப்பொழுது அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தைய நம்ம விசுவாசிக்கலன்னா அங்க என்ன இருக்குதாம்? புத்தி இல்லாத மந்த இருதயம் இருக்கிறதாம். அப்போ நம்ம இன்றைக்கு வேதத்தை தியானிக்கும் போது நமக்குள்ள அனல் மூழல, அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகல, மன மகிழ்ச்சி உண்டாகல அப்படின்னா அங்க நம்ம என்ன செய்யலையா? விசுவாசிக்கிறதற்கு இல்லாத, புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு தேவன் என்ன விரும்புகிறார்? நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நமக்குள்ளே அனல் மூட்டப்பட வேண்டும். அந்த அனல் மூட்டப்படுகிற அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இங்க கிறிஸ்து எதற்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து சிலுவையில் எதை செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தியானித்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரும். நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தரித்திரராயிருக்கிறார், நாம் சுகமடையும்படி அவர் தன்னுடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை எல்லாம், இது இன்னும் எத்தனையோ சொல்லலாம், ஆனா இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தியானித்து, இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே ஒரு அனலை மூட்டும் என்றால் நமக்கு சுகம் நிச்சயம், நமக்கு செழிப்பு நிச்சயம், நமக்கு ஆசீர்வாதங்கள். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதற்காகத்தான் அவர் சாபமானார்னு சொல்லி கலாத்தியர் 3:13 நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே அனல் மூட்டப்படும் என்றால், அந்த வார்த்தைகள் மூலம் நமக்குள்ளே அனல் மூட்டப்படும் என்றால் நிச்சயம் அந்த அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம். ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, இந்த நாள்ல இருந்து உம்முடைய வார்த்தைகள் அப்பா நாங்க தியானிக்கும் பொழுதே எங்களுக்கு அனல் மூட்டப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து நீர் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வார்த்தைகள் தான் எங்க வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாள்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசை புரிந்து உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி அப்பா, ஒவ்வொருவரும் வேதத்தை தியானிக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அனல் மூட்டப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செயல்பட்டு ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.